الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي خلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வரியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் இம்மையிலும் நாளை மறுமையிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை அழைப்பை ஏற்று சென்றிருக்கக்கூடிய சாலிஹீன்கள், ஹாஜிமார்களின் பொருட்டினாலும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும், நாட்டு தேட்டங்களையும், நம்முடைய முராதுகளையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், சிஹர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், மருத்துவமனை செலவுகள் போன்ற எல்லா விதமான இடையூறுகள், தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. குறிப்பாக வரக்கூடிய ஹஜ்ஜுடைய நாட்களில் அரஃபாவுடைய நாளாகட்டும், ஈது பெருநாளுடைய நாளாகட்டும், அதில் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும், குறிப்பாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களை பற்றி நாம் கடந்த வாரம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது எவ்வளவு மகத்துவமானது, அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெருநாள் என்பதும் பெருநாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சில நாட்கள், இவைகள் அனைத்தும் எவ்வளவு முக்கியமானது, அதில் அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை அந்த நாட்களில் மறைத்து வைத்திருக்கிறான் என்கிற விஷயங்களை நாம் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். அதோடு சேர்த்து நாம் பெருநாள் அன்று கொடுக்கக்கூடிய குர்பானி சம்பந்தமாக சில விஷயங்களையும் பேச இருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 8, 9, 10, 11, 12 இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் என்பது கையிலேருந்து போச்சுன்னா திருப்பி கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உள்ள நாட்கள் இது. காரணம் என்னவென்றால், நாம் ஒரு வக்துடைய தொழுகையை தவற விடுகிறோம், அடுத்த வக்தில் நம்ம கலா செய்யலாம். ஏன் ஒரு மாதத்தில், அதாவது ரமதானுடைய நோம்பில் ஏதாவது சில நோன்புகளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், நம்மளால் முடியாமல் போய் கலாவாகுது, நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த நோன்பை கலா செய்யலாம். அதற்கான அவகாசம் உண்டு. ஏன் ஜக்காத்தை நம்ம கொடுக்கல, அதை கணக்கு பார்த்து நம்ம கொடுக்கலாம், அது என்ன காலத்திலையும் கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இந்த 5 நாட்களை தவறவிட்டு விட்டால், துல்ஹஜ் மாதத்துடைய பிற 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களை தவற விட்டுட்டா வருஷத்தில் எந்த நாள்லையும் அதை கதா செய்ய முடியாது. ஏன் அந்த நாட்களில் மட்டும் அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்பு வச்சிருக்கிறான்?
காரணம், அந்த நாளில் அரஃபாவுடைய நாள் அடங்கியிருக்கிறது. இரண்டாவதாக துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 10 யௌமுன் நஹர் என்று சொல்லுவார்கள். நம்முடைய பெருநாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நாள் என்பது மிகவும் மகத்துவமானது. அந்த மகத்துவம் என்ன என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் என்பது யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை பார்த்து, அரஃபாவுடைய நாளில் அரஃபா மைதானத்தில் தங்கியிருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசக்கூடிய ஒரு நாள். என்ன சொல்லுவோம் அல்லாஹ் தஆலா, அங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியுடைய நிலைமையும், எல்லாருடைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு ஆள் பெரிய பணக்காரா இருப்பார், வந்திருப்பார். இன்னொரு ஆள் ஏழையா இருப்பார், கடன் வாங்கிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக வீல் சேரில் தள்ளிட்டு வர்ற மாதிரி உள்ள நிலைமையில இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் வந்திருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நிலைமையும் தனித்தனியாக அல்லாஹ் தஆலா சொல்லி, என்னுடைய இந்த அடியான், இவருக்கு இவ்வளவு குறை இருக்குது, நான் இவ்வளவு சோதனையை வச்சிருக்கிறேன், இந்த சோதனையும் தாண்டி எனக்காக வேண்டி என்னை நாடி, என்னுடைய பொருத்தத்தை நாடி இந்த மைதானத்தில் எனக்காக வேண்டி வந்திருக்கிறார். என்னுடைய இந்த அடியார், இவருக்கு நான் செல்வத்தில் இவ்வளவு குறைவை நான் கொடுத்துருக்கிறேன், கஷ்டத்தை கொடுத்துருக்கிறேன், நெருக்கடியை கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன நாடி வந்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தனி நபரை குறித்தும் அல்லாஹ் தஆலா பெருமை பேசக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லை, அந்த நாளில் அங்கு இருக்கக்கூடிய ஹாஜிகள், அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, மலக்குமார்கள் சில பேர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் இடத்துல இவ்வளவு குறை இருக்குது, இந்த மனிதர் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆளுடைய குறையை சொல்லும் பொழுதும் பதிலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, எனக்காக வேண்டி வந்தவனை நான் வெறுங்கையோடு அனுப்புறதா இல்லை, நான் அவரை மன்னிக்கிறேன் அப்படின்னா. அது மட்டும் இல்லை, அந்த நாளில் நம்ம செய்கிற அமல் இருக்கு இல்லையா, அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமலை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மெச்சி பேசுகிறார்கள். சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை குர்ஆனை ஓதிட்டு இருந்தேன். அப்படி ஓதிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு வசனத்தை ஓதுறேன், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. நான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்குகிறேன், என்னுடைய நிஅமத்துகளை பரிபூர்ணமாக்குகிறேன், உங்களிடமிருந்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டும் பொழுது பக்கத்தில் ஒரு யஹூதி இருக்கிறார். அந்த யஹூதி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றான், இந்த ஒரு வசனம் மட்டும் எங்களுடைய வசனங்கள், அதாவது என்னுடைய வேதத்தில் இடம்பெற்றிருந்தா அது இறங்கிய நாடு நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். ஏன், மார்க்கம் பரிபூர்ணமாச்சுன்னா அதுக்கு பின்னாடி தீனே கிடையாது, அது அவங்களுக்கு கொடுக்கப்படலை. பின்னாடி மார்க்கம் வரும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவர்கள் மூலமாகத்தான் மார்க்கம் பரிபூர்ணமாகும் என்பது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு. பரிபூர்ணமான மார்க்கத்தை பெறுவது என்பது பெருநாள் என்று அந்த யஹூதி சொல்கிறார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ சொல்றது உண்மைதான்ப்பா, எங்களுக்கு 2 பெருநாள் அன்னைக்கு வந்துச்சுன்னா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, என்ன 2 பெருநாள் சொல்றாங்க, நாங்கள் அன்னைக்கு அந்த ஆயத்து இறங்கும் பொழுது நாங்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்தோம். அரஃபாவுடைய மைதானத்தில் நாங்கள் இருந்தோம். ஹாஜிகளை பொறுத்தவரையும் அரஃபா தான் பெருநாள். நமக்கு 10 பெருநாள் சொல்கிறோம் இல்லையா, ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் பெருநாள் கிடையாது, அவங்களுக்கு அரஃபாவில் இருக்கிறது தான் பெருநாள். அன்றைய நாள் எங்களுக்கு பெருநாளாக இருந்தது. அது மட்டுமில்லை, அன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, அன்றைய நாள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமையாகவும் அமைந்தது, அது எங்களுக்கு பெருநாள். இந்த 2 பெருநாளும் ஒரே நாளில் சங்கமித்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். நமக்கு இந்த ஜும்மாவுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜும்மாவுடைய மதிப்பு என்ன, இது பெருநாள் அப்படின்னு நம்ம வாய் வாரத்தில் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது 2 பெருநாளில் இந்த ஆயத்து இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பெருநாளை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க.
ஜும்மாவை. அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய மகத்துவத்தை, இதனுடைய விஷயங்களை, இதனுடைய ரகசியங்களை அல்லாஹ் தஆலா விளங்கக்கூடிய தௌஃபீகை நம்முடைய உம்மத்துக்கு தருவானா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த நாளில் தான் இந்த வசனம் இறங்குறது, அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு செய்தியாக ஒரு ஹிக்மத்தான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நம்ம பிற 9 அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம் இல்லையா, தனிப்பட்ட முறையில் அரஃபாவுடைய 9வது நாள் மட்டும் நோன்பு வைக்கிறத விட 8, 9 சேர்த்து நோன்பு வைக்கின்றாங்க. பிற 8, 9 ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிற 8 இருக்கும் பொழுது சில நேரங்களில் ஹாஜிமார்கள் அவங்களுக்கு பிற 9ஆக இருக்கும், அவங்க அரஃபாவில் தங்கியிருப்பாங்க. அடுத்து நமக்கு பிற 9 வரும் பொழுது அவங்களுக்கு பிற 10 ஆயிரும். அப்போ இந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகிறான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நிலைமையில நாமளும் அமல் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஹுக்கமாக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பிற 8லையும் நோன்பு வைங்க, பிற 9லையும் நோன்பு வைங்க. காரணம், அன்றைய தினம் ஹாஜிமார்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள். அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நரகவாசிகளுக்கு விடுதலை தர்றான். நமக்கு தெரியும், அதாவது நோன்புல ஒவ்வொரு நாளும் நரகவாசிகள் அல்லாஹ் தஆலா விடுதலை ஆக்குறான். லைலத்துல் கத்ர்ல, பெருநாளுடைய நாளில், இப்படி பல நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளை விட அதிகமான நரக விடுதலை பெறக்கூடிய நாளை நான் பார்த்ததில்லை. அரஃபாவுடைய நாளை விட நரக விடுதலை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய, அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளை நான் பார்த்ததில்லைன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நாளில் நாம் அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக ஹாஜிமார்களுடைய நிலைமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தூய்மையாகிறார். எந்த அளவுக்கு, இமாம் நஸஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தன்னுடைய நண்பர் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுது, அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளை முடிச்சுட்டு முஸ்தலிஃபாவிற்கு இரவா வந்து இரவு முஸ்தலிஃபாவில் தங்குவாங்க. அப்படி அவங்க திரும்பி வரும் பொழுது அரஃபாவுடைய மைதானத்தில் தன்னுடைய பணப்பையை மறந்து வச்சுட்டாங்க. பணப்பையை மறந்து வச்சிருக்கிறாங்க. அதை தேடி போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போய் அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே பார்த்தா எல்லாம் குரங்குகளாக, பன்றிகளாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளவு புனிதமான ஒரு இடம், இந்த இடத்துல இவ்வளவு இந்த மாதிரி ஒரு காட்சியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பதிலுக்கு அவங்க சொல்கிறாங்க, அங்கிருந்து ஒரு குரங்கு என்கிட்ட பேசுது. என்னது, எங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, இதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஹாஜிமார்களுடைய பாவங்கள், அவர்கள் இந்த இடத்திலேயே எங்களை விட்டு விட்டு சென்றார்கள். நல்ல அமல்களுக்கு ஒரு உருவம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நான் பேசுகிறேன். இது நாம் செய்கிற நல்ல அமல்களுக்கு சில உருவங்கள் இருக்குது, நாம் செய்கிற பாவங்கள் தீமைகளுக்கும் சில உருவங்கள் இருக்குது. அதில் ஒரு உருவம் தான் இது. நாம் செய்கிற நல்ல அமல்களுடைய உருவம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் நாளை மறுமையில் உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமில் வாகனங்களாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட வாகனமாக இருக்கும்? நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆடு கொடுத்துருக்குறோம், ஆட்டு மேலே ஏறி போவோம், மாடு குர்பானி கொடுத்துருக்குறோம், அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. சரி, இதற்கான விளக்கத்தை பின்னாடி நான் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இடத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? பாவங்கள் இங்கே களையப்படுது. அதற்கான நிதர்சனமான காட்சியை தான் இமாம் நஸஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அன்றைய நாளில் செய்ய வேண்டிய துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஃதலு துஆஇ துஆ யௌமி அரஃபா. நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களிலே சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ. அரஃபாவில் தங்குற நாள் ரசூலுல்லாஹ் சொல்ல, இந்த இடத்துல வார்த்தையை கவனிக்கணும். அரஃபாவுடைய நாளில், தர 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் கேட்கக்கூடிய துஆவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நாளில் கேட்கக்கூடிய துஆ தான் சிறந்த துஆ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு திக்ரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அஃலலு மா குல்து வன் நபியூன மின் கப்லி கவுலு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம அடிக்கடி ஓதுற வார்த்தை தான் இது. இந்த வார்த்தைகள் இதை ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா, சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு அமலை நான் செய்யணும், அந்த செய்கிற அமல்னால சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கணும், நரகத்தை விட்டு தூரமாகணும். நான் ஒரு அமலை செய்யணும், அந்த அமல் செஞ்சா எனக்கு சொர்க்கத்தின் நெருக்கம் கிடைக்க வேண்டும், நரகத்திலிருந்து நான் தூரமாக வேண்டும், அப்படி ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கடுத்து உடனே ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை. பாவத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்தா நம்மளால் தப்பிக்க முடியும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம சிக்கிறோம் அப்படின்னா, அந்த பாவம் செய்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பரிகாரத்தையும் சொல்லி தர்றாங்க. நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிற சூழ்நிலை வந்து பாவத்தை செஞ்சுங்கன்னா உடனே ஒரு நல்லது செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படும். ஆனால் பாவத்துக்கு ஒரு பாவம்னா ஒரு பாவம் தான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பாவத்தை உங்களுடைய நன்மைகள் அளிக்கும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. அதனால நீங்க ஒரு பாவத்தை செய்கிற சூழ்நிலை வந்தால் உடனே ஒரு நன்மையை செய்யுங்க அப்படின்னு. சரி, என்ன நன்மையை செய்யறான்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? எடுத்தோடனே போய் சதகா கொடுக்கறதா அல்லது போய் தொழுதுறதா, எல்லாம் நன்மை தான். ஆனால் உடனே பாவத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு வழியும் இந்த இடத்துல இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது நன்மையா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வது அது ஒரு நன்மையா? நீங்கள் ஒரு நன்மையை செஞ்சிருங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நன்மையில் லா இலாஹா இல்லல்லாஹும் கட்டுப்படுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹிய அஹ்ஸனுல் ஹுஸ்னா. நன்மையிலே ஆக உயர்ந்த நன்மை லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் நம்ம சொல்கிறோம், அது மட்டும் இல்லை, நம்ம என்ன திக்ரு செஞ்சாலும் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது சிறந்த திக்ரு. நம்ம என்ன திக்ரு செஞ்சாலும் நாம் செய்த பாவத்திலிருந்து அது பரிகாரமாக நமக்கு அமைகிறது. நாம் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவார். திக்ருகளும் நாம் ஸலவாத்துகளையும் அதிகமாக சொல்லும் பொழுது நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அது அல்லாஹ் அந்த நன்மைகளின் மூலமாக அந்த பாவத்தை அளிக்கிறான். நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்ட நிலையில் நன்மையில் உயர்ந்த நிலையில் அல்லாஹ் தஆலா நம்ம எழுப்புவானாக. இப்போ நம்ம அடுத்து சொல்கிற விஷயம், பிற 9 முடிஞ்சு, அதாவது பிற 9 அப்படின்னு வரும்பொழுது நான் என்ன சொன்னேன், 1 8 9 ரெண்டையும் சேர்த்து நோன்பு வைக்கணும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து 10வது நாள் வரும் பொழுது 10வது நாள் செய்யக்கூடிய அமல்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன், அதாவது மனிதன் 10வது நாள் பிறை 10வது நாள் செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் அவன் குர்பானி கொடுக்கக்கூடிய அமல். அதைவிட சிறந்த அமலை 10வது நாள் செய்து விடவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய என்னது 1 கோடி ரூபாய் சதகா கொடுத்தாலும் குர்பானிக்கு ஈடாகாது. ஒரு ஆள் 1 கோடி சதகா கொடுக்குறாரு, ஆனால் குர்பானி ஒரு ஆள் கொடுக்குறாரு அப்படின்னா குர்பானி தான் அந்த இடத்துல பெருசாக இருக்கும், 1 கோடி சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போயும் சில பேர் சொல்கிறது உண்டு, எதுக்கு ஒரு உயிரை போட்டு கொண்டுட்டு ஒரு 30,000 ரூபா ஒரு ஆடு வருதா, அது 35,000 ரூபா சதகா கொடுத்துட்டு போயேன், ஏன் அது ஒரு உயிரை கொள்கிற அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களில் குர்பானியை விட சிறந்த ஒரு அமல் பிறை 10ல் இருக்காது. அதனால தான் சொன்ன 1 கோடி ரூபா நீங்கள் சதகா கொடுத்தாலும் ஒரு குர்பானிக்கு ஈடாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த குர்பானியை பற்றி சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் தஹாயா, யா ரசூலுல்லாஹ் இந்த கொடுக்கக்கூடிய குர்பானிகள் இருக்கு இல்லையா, இந்த குர்பானிகள் என்ன, நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்து.
இதோட முடிக்கிற சஹாபாக்கள் அடுத்து திருப்பியும் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை செய்யறதுனால எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு. பதிலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் ஆடை அறுக்கிறோன்னா அதுக்கு என்னது முடி கம்மியாக இருக்குது, ஒருவேளை செம்மறி ஆட்டை இருக்கிறதுனால நம்ம பகுதிகளில் பார்த்தா அதிகமாக செம்மறி ஆடை இருப்பாங்க, செம்மறி ஆடுகள் அறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நன்மை இருக்குதா, ஏன்னா அதில் முடி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செம்மறி ஆட்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் 10 நன்மை எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆடு அறுக்கும் பொழுது, அதாவது குர்பானி கொடுக்கும் பொழுது, உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் இருங்க. அது பெரும்பாலான இடங்களில், அதாவது கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய இடங்களில் அது இடைஞ்சலை கொடுத்துட வேணாம். ரெண்டாவது விஷயம் சொல்கிறது, ஒரு இடத்துல கூட்டு குர்பானிக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் நான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா அறுக்கிறவங்களுக்கும் இடைஞ்சல், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். இதே நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும். கூட்டு குர்பானி அப்படிங்கிறது முடியாத பட்சத்தில், அதாவது எப்பொழுதுமே குர்பானி கொடுக்கக்கூடிய வழக்கம் வச்சுருக்கிறோம், ஆனால் இந்த வருஷம் எங்களால் கொடுக்க முடியலை, ரொம்ப ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த இடத்துல தான் கூட்டு குர்பானியை தவிர, கூட்டு குர்பானியை கொடுத்தா என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்துட்டு ஒதுங்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான ரிவாயத்துகள் வருது. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க அப்படின்னு, இரண்டாவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க அப்படின்னு. இப்போ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ஆயிஷா கூமி லஹாயாக்கி, ஆயிஷாவே நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கக்கூடிய இடத்துல போய் நில்லுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதிலிருந்து ஒரு சொட்டு இந்த பூமியில் விடுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற ஒரு வார்த்தை பெரும்பாவங்கள், எல்லா நேரங்கள்லையும் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்லை, பெரும்பாவங்களுக்குன்னு நான் தனியாக தௌபா செய்யணும். ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வார்த்தை பெரும்பாலான பெரும்பாவங்கள் அந்த சொட்டு, ஒரு சொட்டு கீழே விழுவதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அதனால் நீங்கள் அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கும் சேர்த்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இது எனக்கு மட்டுமா இல்லை இந்த உம்மத்து எல்லாத்துக்கும் சேர்த்தா, அறுக்கும்போது பக்கத்தில் போய் நிற்கணும், அப்படி நின்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கு மட்டுமா இல்லை இந்த உம்மத்து எல்லாருக்கும் சேர்த்தா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும் பொழுது, இந்த உம்மத்தில் எல்லாருக்கும் தான், அது யார் போய் தன்னுடைய பிராணி அறுக்கக்கூடிய இடத்துல போய் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணிகளை அழகாக்கி கொள்ளுங்கள். அஹ்சினு லஹாயாக்கும் ஃபஇன்னஹா மதாயாக்கும் அரஸ்ஸிராத்தி மதாயாக்கும், நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணிகளை அழகாக்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் அது நாளை மறுமையில் சிராத்தில் முஸ்தகீமில் உங்களுடைய வாகனமாக வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது எந்த மாதிரியான வாகனமாக வரும்? நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாகனம் இருக்குது. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் தஆலா நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு ஒரு வாகனத்தை வச்சிருக்கிறான். நாளை மறுமையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்ம நாளை மறுமையில் எழுப்பப்படுறோம் அப்படின்னா, அப்படி எழுப்பப்படும் பொழுதே மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, என்னுடைய அடியார்களை நடத்தி கூட்டிகிட்டு போகாதீங்க, அவங்களுடைய வாகனத்தில் கூட்டிகிட்டு போங்க. என்னுடைய அடியார்களை நீங்கள் நடத்தி கூட்டிகிட்டு போகாதீங்க, அவங்களுடைய வாகனத்தில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வருகிறது, நான் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில், அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய தந்தைமார்களுடைய முதுகந்தண்டுகளை, நம்மள எங்கே இருந்தோம்? நம்ம வரதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நம்முடைய தந்தைமார்களுடைய முதுகந்தண்டில் இருந்தோம். நான் அவர்களுடைய தந்தைமார்களுடைய முதுகந்தண்டுகளை அவர்களுடைய வாகனமாக வச்சுருந்தேன். சில காலங்களுக்கு பிறகு அவர்களுடைய தாய்மார்களுடைய கருவறை நான் வாகனமாக வச்சுருந்தேன். இன்னும் சில காலத்துக்கு பிறகு தாய்மார்களுடைய மடியை
அதாவது பால் கொடுக்கக்கூடிய காலத்தில் அவர்களுடைய மடியை நான் என்ன வச்சுருந்தேன், அவர்களுடைய வாகனமாக வச்சுருந்தேன். இன்னும் சில காலத்திற்கு பிறகு அவர்களுடைய தந்தைமார்களுடைய தோள்களை அல்லாஹ் தஆலா நம்முடைய தந்தைமார்கள் இருந்து அவர்களுடைய ஹயாத்தை நீட்டி தரட்டும். நம்முடைய தந்தைமார்கள் வஃபாத்தாக இருந்தால் அவர்களுக்கு மக்ஃபிரத்தை தரட்டும். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாம் அதற்கு முன்னாடி, அதாவது நம்முடைய தாய்மார்களுடைய மடிக்கு பின்னால் நம்முடைய தந்தைமார்களுடைய தோள்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வாகனமாக வச்சுருந்தான். சில நாட்கள் கழியும் பொழுது நம்ம நடக்க ஆரம்பித்த பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு வாகனங்களாக கால்நடைகளை, அலி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை, குதிரைகளையும் ஒட்டகங்களையும், அதாவது அவங்க பார்த்த விஷயம், அது வாகனமாக வச்சுருந்தான். நீங்கள் பயணத்தில், அதாவது கடலில் போகிறீங்களா, உங்களுக்கு என்னது கப்பலை வாகனமாக வச்சுருந்தான். இதே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது உங்களுடைய சகோதரர்களுடைய தோல் பூஜங்களை அல்லாஹ் தஆலா வாகனமாக வச்சுருந்தான். சந்தூக்கு தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, இப்படி எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு வாகனத்தை நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வாகனமாக அவர்கள் சில விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. என்னது, அவங்க கொடுத்த குர்பானிகள் இருக்குது, அந்த குர்பானிகள் அவர்களுடைய வாகனமாகுது. அந்த வாகனங்களை கொண்டு அவர்களை ஏற்றி செல்லுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று அலி ரலியல்லாஹு பதிவு செய்கிறான். அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில், அதாவது வாகனங்கள் எப்படி வரும், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7 பேர் சேர்ந்து அந்த மாட்டில் ஏறி போவாங்கன்னு அர்த்தம் ஆயிடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்பானியுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேர்றதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தக்வா, நான் அல்லாஹ் காண்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த தக்வா இருக்கு இல்லையா, அந்த தக்வாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பை உருவாக்குறான். நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஆடு மாடு கிடையாது, அதற்கென்று ஒரு நல்ல அமலுக்கென்று ஒரு உருவம் இருக்குது, கெட்ட அமலுக்கு ஒரு உருவம் இருக்குன்னு நான் சொன்ன ஆரம்பிக்கிறேன். நம்முடைய நல்ல அமல்களுடைய உருவங்களாக நாளை மறுமையில் எப்படி அதாவது சொர்க்கத்துக்கு போகும்பொழுது உயர்ந்த வாகனங்களை அல்லாஹ் தஆலா நம்ம ஏற்றி சொல்லுவோம். அதாவது அஹ்மது பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு குர்பானி கொடுக்க முடியலை அப்படின்னா சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம், நம்ம விடுறோம் இல்லையா, இதை நம்ம தவிர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அஹ்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார், கூட பிறந்த சகோதரர் ஒருவர். அவருடைய வழக்கம் என்னன்னா, அவர் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் சரி ஒரு வருஷத்தில் ஒரு ஆடு குர்பானி கொடுத்துருவார். அவர் எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவர் ஒரு வருஷத்தில் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். அவர் மௌத்தாகிற வரை அந்த குர்பானிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அவர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தாகும் போது ஏழ்மையான நிலைமை. இப்போ இவரை பற்றி எனக்கு ஒரு கவலை இருந்தது, இவருடைய நிலைமை என்னாகும், இவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நான் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்டேன். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்களுடைய நிலையை எனக்கு காட்டு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் துவா கேட்டேன். அப்படி துவா கேட்கும் பொழுது அன்று இரவு நான் தூங்கினேன். தூங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு கனவில் கியாமத்து நடந்து மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரரை பார்க்குறேன். ஒரு வசதியான ஒரு குதிரையில் ஏறி வந்துட்டு இருக்கிறார். அதாவது அவர் மட்டும் தனியாக தெரிகிற, வர்ற கூட்டத்தில் அவர் மட்டும் தனியாக தெரிகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த குதிரையில் அவர் வந்துட்டு இருக்கிறார். அவரை சுற்றி ஒட்டகங்களாக வந்துட்டு இருக்குது. இந்த ஒட்டகங்களையும் அவரையும் பார்க்கும் பொழுது நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன கொடுத்தான், அல்லாஹ் உங்களை எப்படி நடத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய சகோதரர் சொன்னார், அல்லாஹ் தஆலா என்ன மன்னிச்சான். எதை வச்சு மன்னிச்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாங்க, ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க முடியாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் சதக்கா கொடுத்தேன், அந்த சதக்காவுடைய பரக்கத்தினால அல்லாஹ் தஆலா என்ன மன்னிச்சான். அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது இதெல்லாம் நான் கொடுத்த குர்பானிகள். அதாவது நான் கொடுத்தது தான் திருப்பி வரும் அப்படின்னு கிடையாது. அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆடை குர்பானி கொடுத்தாரு,
ஆனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் எது இருக்கோ அல்லாஹ் தஆலா அதை கொடுக்குறான். எப்படி வருது? ஒட்டகங்களாக சுற்றி வந்துட்டு இருக்குது. அவர் எதில் உட்கார்ந்து வராரு? விலை உயர்ந்த குதிரையில் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நான் கொடுத்த குர்பானிகள். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த குதிரை இருக்கு இல்லையா, நான் கொடுத்த முதல் குர்பானினர். நம்ம குதிரையை குர்பானி கொடுக்கறது இல்லையே. அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அமல்களை, செய்யக்கூடிய அமல்களை நாளை மறுமையில் நமக்கு துணையாக ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அப்படி நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளுக்கு அல்லாஹ் தஆலா தனிப்பெரும் அந்தஸ்தை வைத்திருக்கிறான். நம்முடைய குர்பானிகளை அழகாக்கிக் கொள்வதற்கும், குறிப்பாக முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய குர்பானிகளை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. குறிப்பாக கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன் இன்ஷா அல்லாஹ். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது நான் குர்பானிக்கு தகுதியா இல்லையா, ஏன்டா அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் குர்பானியில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, ஜக்காத்துக்கு யார் தகுதியோ, அதாவது ஜக்காத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பரிபூர்ணமாகணும். ஆனால் இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துடைய காசு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காசுக்கு 1,81,000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்லையாக இருக்கட்டும், நம்ம கையிலையாக இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், குர்பானியுடைய நாளில், அதாவது பிற 10 ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 3 நாள் குர்பானியுடைய டைம், அதுக்குள்ளே நமக்கு அந்த காசு வந்துருச்சுன்னா நமக்கு குர்பானி கொடுக்குறது வாஜிப். எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, நேற்று காசே இல்லாமல் இருப்பார், திடீர்னு பார்த்தா இன்றைக்கி 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் குர்பானி கொடுக்கணும், அது வாஜிப். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஒரு பணக்காரர் இருக்கிறார், நேற்று செல்வத்தோடு இருந்தார், ஆனால் இன்றைக்கி என்னது செல்வமெல்லாம் போய் அவர் ஏழையாக இருக்கிறாரு, அன்னைக்கு நாளில் அவர் ஏழை ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு வாஜிப் இல்லை. எவ்வளோ காசுங்க? 1,81,000 ரூபா. அந்த காசு குர்பானியுடைய நாட்களில் நம்ம இடத்துல இருந்தால் நமக்கு குர்பானி கொடுக்கறது என்பது வாஜிப். அப்படி குர்பானி கொடுக்காதவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ, மன் கான லஹு சஅத்துன் ஃபலம் யுதஹ, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன் முஸல்லானா, அவர் பெருநாள் தொழுகைக்கு நம்முடைய பள்ளிகளுக்கு வர வேண்டாம். நம்மளோடு, அதாவது குர்பானி கொடுக்க தகுதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர் பெருநாள் கொண்டாடுறதுக்கு தகுதியே இல்லாதவர். ஏன் தொழுகை வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கடுமையான வார்த்தை. ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம கணக்கு எடுக்கக்கூடிய அவசியம் கூட இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் தானே, நமக்கு முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குர்பானியை கொடுத்துருவோம். ஆடை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஆடை வாங்கி கொடுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் கூட்டு குர்பானியில் சேர்ந்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா அந்த குர்பானிகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சாலிஹீன்களுக்கு என்னென்ன அந்தஸ்துகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்வதற்கான தௌஃபீகை நமக்கும் தருவானாக. இறையில்லமாம் காபா ஷெரீஃபையும், இறை தூதரின் பூங்காமான ரவுதா ஷெரீஃபையும் வாழ்வில் பலமுறை ஹஜ் உம்ராக்களை செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போல் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.